ஆனா இப்போ மனசுல படுதுண்ணே, நீங்க இந்த குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் இல்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு உங்க மாதிரி ஒருத்தர் கிடைக்கவே மாட்டார் நிச்சயமா. சரவணனுக்கு நீங்க எதுவும் பொண்ணு எதுவும் பார்க்கலையே? உங்களை வெளியால நினைக்க முடியல. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்ல முடியல. யோசிச்சு சொல்லுங்க சார். எங்க அண்ணன் எவனோ கத்தியால குத்தி போட்டு போயிருக்கான். இப்போ கண்டுபிடிங்க சார். எவன் இப்ப என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வெயிட், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி டென்ஷனாக கத்துறீங்க? ட்ரைனிங் போயிட்டு தானே வந்திருக்கீங்க. ஒரு கம்ப்ளைண்ட்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கணும்னு தெரியல. இப்போ இந்த கேஸை என்னால் எடுத்துக்க முடியும், யார் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை நான் கண்டிப்பாக செய்வேன், புரியுதா? ஆனால் அன்னைக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சந்தேகமாக இருந்தா வேணா கமிஷனர் கிட்ட வேணா போய் கேட்டுங்க. அட, கமிஷனர்கிட்ட போய் எதுக்கே கேட்டுக்கிட்டு? யோ, உங்ககிட்ட கொடுத்துருக்காரா? இல்லை சார். அப்போ சரி, நம்ம ரைட்டர்கிட்ட போய் பேப்பர் வாங்கிக்க. நீட்டாக கம்ப்ளைண்ட் எழுது. விடுனர் கௌதம், சன் ஆஃப் பூமிநாதன், பிரதர் ஆஃப் சூர்யா. எங்க என்னங்க ஆச்சு? எப்படிங்க இது நடந்தது? உங்களை யாருங்க குத்துனது? சொல்லுங்க. என்னங்க சூர்யா? என்னங்க என்னங்க சூர்யா, டாக்டர் உங்க பேசுற உங்க காதுல கேக்குதா? என்னங்க இப்படி கண்ணு மூடிட்டாரு? இருங்கம்மா, மயக்கம் முழுசா தெளிய வேண்டாமா? கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க. என் ஹஸ்பண்ட் என்ன சார் தப்பு பண்ணாரு? அவருக்கு எங்க இப்படி நடக்கணும்? நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சா அவருக்கு என்னங்க லாபம்? உங்களுக்கு என் மாமா முக்கியம், உங்க அசோசியேஷன் முக்கியம், ஜெயிக்கிறவங்க முக்கியம், இன்னும் 1008 விஷயம் முக்கியம். ஆனா எனக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் முக்கியம். நான் சும்மா விட மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, என் மாமாவாவே இருந்தாலும் ரெண்டுல ஒண்ணு பார்க்கல, நான் இவர் பொண்டாட்டியே இல்ல. நீங்க கிளம்புங்க. மேடம், கிளம்புங்க சார். அவன் இருக்கிற மனநிலையில கல்யாணங்கிற பேச்சே எடுக்க முடியாது. அவன் கட்டிக்க இருந்த பொண்ணு கண் எதிர அப்படி துடி துடிச்சு செத்து போறத அவன் பார்த்திருக்கான். அந்த பொண்ணு, அவ அப்பா, தங்கச்சி, அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாம போயிட்டாங்கப்பா. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றவங்கள நான் எந்த குறையும் சொல்ல. எனக்கு இது செட் ஆகாது, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோங்க. கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு இது நேரம் இல்லைன்னு சொல்றேன். என் வீடு கிடக்குற இருப்பு உங்களுக்கு தெரியாதா? என் வீட்டுக்காரர் கோச்சுக்கிட்டு போய் ஹோட்டல்ல உட்காந்துருக்காரு. அந்த மனுஷன் எப்ப திரும்பி வருவாருன்னு நானே தவிச்சிட்டு இருக்கேன். அக்கா இப்ப ஊர்ல இல்லையே. 10வது குறைக்கு சூர்யா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த வீடு அப்படி அவசப்பட்டு இருக்கிறப்ப நான் எப்படிப்பா சரவணனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வருவேன்? தேடி தேடி காரணத்தை கண்டுபிடிக்காத. இதை பாரு, நான் பச்சையாவே கேட்கிறேன். உங்க வீட்டுக்கும் உங்க அம்மாவுக்கும் இது வரைக்கும் நீ என்னடா செஞ்சிருக்க? உடனே உழைச்சு கொட்டினு சொல்லாத, அவங்க சொல்படி கேட்டு நடந்துகிட்டேன்னு சொல்லாத. பிள்ளையா பிறந்தவனுக்கு ஒரு கடமை இருக்கணும். அத சொல்லு. நம்ம வீட்ல இத்தனை கல்யாணம் நடந்துருச்சு, தான் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையேன்னு அத்தைக்கு ஒரு ஏக்கம் இருக்காது? அப்படி ஒரு ஏக்கம் இருந்தா என்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்ப என்ன பதில் சொல்லுமோ நான் சொல்லிக்கிறேன். முட்டாள்தனமா பேசாதடா. கோயில்ல போய் பொண்ணை பார்க்குறோம், மாப்பிள்ளை அங்கே வர வச்சு உன்னோட சேர்த்து வைக்க வேண்டியது என் வேலை. இதை கூட நான் செய்யலைன்னா அப்பனா இருக்கிற யோகி தான் எனக்கு இல்லைம்மா. எலெக்ஷன்ல அவன் சப்போர்ட் பண்ண குரூப்புக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற குரூப்ல தான் இது யாரோ செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க சார். மிஸ்டர் பூமிநாதன், என்னோட ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்கிற சூர்யாவை சில பேர் கொல்ல முயற்சி பண்ணதா அவங்க ஒய்ஃப் சந்தேகப்படுறாங்க. அது உங்க அப்பாவா இருக்கலான்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தன்னை விட தன் புள்ள பெரிய ஆளா வந்துருவாரோங்கிற பயத்துல காலை கட்டி போட நினைச்சாரு. முடியல என்னதும் உடைச்சு போட பார்த்தாரு. அதுவும் முடியல என்னதும் அழிக்க தானையா பார்த்தாரு. யோ, அவ கேட்கறதுக்கு என்னையா தப்பு? பிசினஸ் வேற, வாழ்க்கை வேற. நானும் வியாபாரம் பண்றேன் தாயா, எனக்கும் இதெல்லாம் நல்லா தெரியும். என் வீட்டுக்கார கத்தியால குத்த சொல்லி அமிச்சது அவர்தான். என் புருஷனை கொலை பண்ண பார்த்த கிரிமினல் அவர்தான். நான் ஒரு கிரிமினலை தான் போலீஸ் கிட்ட அடையாளம் காட்டியிருக்கேன். குடிய முழுகி போய் கிடக்குது, படுத்து கிடக்குற. அண்ணி என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? ப்ளீஸ், அவர் இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு. தயவு செஞ்சு நீ வெளில போ. நீ டாக்டர் வர சொல்லுமா. என்ன ஆச்சுடா? ஏன் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு என்னடா ஆச்சு? உன்னை கத்தியால குத்த ஆள் அனுப்புனது நம்ம அப்பாவா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்பாவை ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க.
வாடா. மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள. என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு நேத்தே உங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தா கையோட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. காய்ச்சல் தானே சரியாயிடும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன். டாக்டர் ஏதாவது சொன்னாரா? டெங்கு காய்ச்சலாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு. எந்த தப்பு எங்க அப்பாவை நீங்க கூட்டிட்டு வந்தது தப்பு சார். நாங்க எதுக்கு சார் இவரை ஜாமீன் எடுக்கணும்? முதல்ல என் வைஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட் கிழிச்சு போட்டு எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணுங்க சார். எல்லா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களா சார் நீங்க? அண்ணி கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் எப்படி சார் விசாரிக்காம எடுத்தீங்க? தான் என் அண்ணன் கத்து குத்து வாங்கி ஆஸ்பத்திரியில கிடந்தான். நீங்க பண்ண அட்டூழிய தாங்காம எந்திரிச்சு வந்து நிக்கிறான். இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஹலோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் அப்பா சார் இவர் எப்படி சார் ஆளை வச்சு எனக்கு கத்தியால குத்துவாரு? இவரோட மூத்த புள்ள சார். எனக்கு அப்புறம் தான் சார் இவருக்கு எல்லாமே. அதெல்லாம் கரெக்ட் தான். உங்க அப்பா தான் உங்களை கத்தியால குத்த சொல்லி ஏற்பாடு பண்ணதா உங்க ஒய்ஃபே கம்ப்ளைண்ட் பண்றப்போ என்னால என்ன பண்ண முடியும்? என்கிட்ட கேட்டிருந்திருக்கணும் சார். சூர்யா, நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தேன்னு வச்சுக்க, நான் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். அப்படிலாம் பேசாதீங்கப்பா. என்ன பிடிக்காத யாரும் என்ன கொலை பண்ண பார்த்தாங்கன்னா அதை யாருன்னு அவரு கண்டுபிடிக்கட்டும்பா. அப்படி இல்லையா இவன் பாப்பாம்பா அந்த வேலைய. சாரி கேளுன்னு சொன்னேன். நான் இதுக்கு சாரி கேட்கணும்? எனக்கு சரின்னு பட்டதை நான் செஞ்சேன், உங்களுக்கு சரின்னு பட்டதை நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க இருக்கிறதே தப்புன்னு உங்க அப்பாக்கு பட்டது பாருங்க, அங்க ஆரம்பிச்சது எல்லா தப்பும். அண்ணி வேணாம், திரும்ப திரும்ப தப்பா பேசிட்டு இருந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிரும் சொல்லிட்டேன். யாரு மரியாதை? உன் மரியாதையா ஏன் மரியாதையா? டிம்பிள், இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இத்தோட விட்டுடு. லூசாடி நீ. நான் எதுக்கு தண்ணி கொடுத்து நான் வரணும்? அப்பா அம்மா தம்பின்னு எல்லாரும் இருக்கிறதுக்கு பேர் தான் வீடு. நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் இனிமே அந்த வீட்டுக்கு வர முடியாது. அப்போ நீ மட்டும் கிளம்பு, நான் அப்பாவோட போய்க்கிறேன். ஓகே? டேய், டாக்டரை வர சொல்லுடா. செக்அப் பண்ணிட்டு போயிட்டாருனா கொஞ்ச நேரம் தூங்குவேன். வயிறு ரொம்ப வலிக்குதுடா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? ஐயோ, அடியே, என்ன நடக்க போதோ கடவுளே. என்ன பிரச்சனை? ரசத்துல ஒரே கருகல் வாசனை வருது சார். நீங்களே கொஞ்சம் பாருங்க சார். மனுஷன் சாப்பிடுவானா? வேற ரசம் இல்லையா? இருங்க நான் பாக்குறேன். போதுமா சார்? என்ன அது சார்? மாஸ்டர் தான் சார். என்னண்ணே ரசத்துல கருகுன வாசனை வருது? கருகுன வாசனையா? கொண்டாங்க. டே ரமேஷே, என்னடா பண்ணி தொலைச்ச? நல்லா இருக்குண்ணே, அருமையா நடிக்கிறீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரமேஷ் மேல பைய போட பாக்குறீங்களா? சார் என்ன சார்? உங்களை என்ன கூலி வரிசை நினைச்சேன், குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சேன். இப்படி பண்ணுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். தாளிச்சிட்டு இருந்தப்ப என் மக ஃபோன் பண்ணா சார். என் ஒய்ஃபுக்கு ஜுரம் ஜாஸ்தி. நித்யா, என்ன பார்த்தா முட்டாள் மாதிரியா இருக்கு? கையை நீட்டி நீ சரவணோட பணம் வாங்கினல, அப்பவே சந்தேகப்பட்டியா? இப்பதானே தெரியுது என் ஹோட்டல் பேரை கெடுக்க அவன் உனக்கு எவ்வளவு கொடுத்தான்? 1000 2000 இல்ல 10,000? சார் போடா, என் மூஞ்சில முழிக்காத. அப்பா என்னை வேலையை விட்டு துரத்திட்டார் தம்பி. 1000 இருந்தாலும் சரவணன் தம்பி மனசு யாருக்கும் வராதுடா. சரி வச்சிருண்ணே. சரிடா. நீங்க சொன்னதான் சார் கரெக்டு. மாஸ்டர் நேரா இங்க இருந்து போய் சரவணன் தம்பியை பார்த்துருக்காரு. அவர் அந்த ஹோட்டல்லே வேலை செய்ய சொல்லியிருக்காரு. மாஸ்டர் அங்கேயே ஜாயின் பண்ணிட்டாரு. எல்லாம் பூங்குடி வந்த நேரம்க்கா. அப்பாவுக்கு சந்தோஷம் பிடிப்படல. அவருக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன செய்யணும்னு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு. நீ என்னடானா அவர் இன்னும் கோவப்படுறதுக்கு நீ வழிய திறந்து விடுற. மணி என்ன பாவம்? நான் இல்லைன்னு சொன்னேனா?
அங்க வேலை போச்சுன்னா நீ இங்க வேலை போட்டு கொடுத்தா அவருக்கு என்னன்னு தோணும்? நல்ல விதமா தோன்றதுக்கு எதுவும் மிச்சம் வைக்கலையே. ரொம்ப நல்லா இருக்கு. மெய் சிறுத்து போய் நிக்கிறேன். மாப்பிள சும்மா இருக்கீங்களா? உங்க யாருக்கிட்ட நான் பேசிட்டு போலான்னு வரல. இல்ல என் பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க, முன்னாடி உட்காந்துட்டு வெத்தலை பார்க்க மாத்திட்டு போலான்னு வரல. ஏன்டா அந்த வயசுல இப்படி ஒரு கேடு கட்ட புத்தின்னு கேட்டுட்டு போலாம். என்னங்க இது? சும்மா இருக்கா நீ? உன் வளர்ப்பு தானே, உன் கூட தானே இருக்கா. நீ சொல்ற பேச அவன் கேட்பான். ஆட்டி வச்சவளையும் ஆடி காட்டினவளையும் சேர்த்து வச்சு பார்த்து தலைக்கு மேல ஒரு கும்பிடு போட்டு போலான்னு வந்தேன். இனிமே உங்க எல்லாருக்கும் நான் போட்டி இல்லை, எதிரி. இன்னைக்கும் உங்க எதிரி, சாகுற வரைக்கும் உங்க எதிரி தான். ஆனா அந்த ஆட்டத்தை ஜெயிக்க போறது இந்த எதிரி தான். எங்க நல்ல நேரம். உங்க குடும்ப சண்டை எப்ப ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டோம். சின்ன பொண்ணு நீ அண்ணனுக்காக அக்கறையா பேசுற. ஆனா தகப்பனா முன்ன நின்று நடத்த வேண்டிய மனுஷன் போட்டி கூட இல்ல எதிரின்னு சொல்லிட்டு போனதை பார்த்தனா எப்படிமா என் பொண்ணு உங்க வீட்டுக்கு கொடுக்க முடியும்? உங்க சங்காத்தமே வேணாம், ஆளை விடுங்க. வாமா போலாம். ஐயா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. நான் என்னமா தப்பு பண்ண? எனக்கு எதுக்கு இந்த அவமானம்? இந்த பாருப்பா, அப்படியெல்லாம் பேசாத. இங்க பாரு, இந்த பாரு, தாத்தா நல்ல எண்ணத்தோட தான் இந்த பொண்ணு பார்க்குற சடங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. கோயிலும் அப்பா வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாருன்னா யார் எதிர்பார்த்தா? அசிங்கமா இருக்குமா? நானும் மனுஷன் தாமா. நான் அழுத நீ தாங்க மாட்டேன், சோர்ந்து போய் உட்காந்து அவ கஷ்டப்படுவா. இதெல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இயல்பா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த. வாழ வேண்டியது இருக்குன்னு சொன்னீங்க, நான் வாழல, ஏதோ இருக்க அவ்வளவுதான். ஐயோ ஏன்பா இப்படி பேசுற? நீ வாழணும்ப்பா, எனக்கு அதுதான் வேணும். எவ்வளவு ஒருத்திக்கு புருஷனா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஓம் பையனா நான் இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இருந்தா இனி இந்த கல்யாண பேச்சு என்கிட்ட எடுக்காத. ஏன்பா சரவணா? ஏய் சூர்யா, எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? ஃபைன்டா. வெல்கம் பேக் பிக் மாமா. பூஜா. ஒரு வழியா எழுந்திரிச்சிட்டீங்க போல. சூப்பர் பிக் மாமா, நீங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவைங்கிறது நிரூபிச்சிட்டீங்க. எதுக்கு வந்த? இல்ல திடீர்னு நீயும் கௌதமும் இங்க இருக்கிறத பார்த்ததும் கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? பயந்துட்டியா? இது உன் வீடுனா என் வீடும் தான். இங்க உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. நான் இல்லைன்னு சொன்னேனா? சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பி வந்திருக்கியே. ஒருவேளை ஒரு 2-3 நாள் இருந்துட்டு மாமாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போலாங்கிற ஐடியால இருக்கியோன்னு ஒரு டவுட்டு. திரும்பி போறதா? நோ வே. அந்த மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு இல்ல. இனிமே இங்கதான், குறைஞ்சது ஒரு 50 வருஷம். அப்ப இனிமே நீ இங்கதான் இருக்க போறியா? ஏய், என்னாச்சு உனக்கு? இதுதான் என் வீடு, நான் இங்கதான் இருந்தாகணும். சும்மா விக்கிரவாண்டியில பஸ் நின்னா இறங்கி போய் டீ குடிக்கிற மாதிரி எங்க அம்மா வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்காக அங்கேயே பெர்மனண்டா டேரா போட முடியுமா? இங்க வேலையை பாருங்க. உங்க சமையல் நல்லா இருந்தா நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன். சரிங்க சார். சம்பளம் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த மாஸ்டருக்கு என்ன சம்பளம் கொடுத்தனோ அதே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாரையும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சொல்லப்போனா மனுஷங்க யாரையுமே தப்பா நினைக்க கூடாதுங்கிறது தான்ப்பா என்னோட பாலிசி. பாலிசிங்கிறத விட பக்குவான்னு தான் சொல்லணும். இது எல்லாருக்கும் வராது. இன்ஃபேக்ட் யூ ஆர் கிஃப்டட் தட் வே. இதை நான் பொதுவா எல்லாருக்கும் சொல்றேன். எல்லாருக்கும்னா உங்களையும் சேர்த்து தானே மாமா? சொல்லுங்க, உங்களையும் சேர்த்து தானே? வீட்டை நீங்க ஆபீஸா மாத்திட்டீங்க. தயவு செஞ்சு அந்த ஆட்டிடியூட நீங்க விட்டுடுங்க, மாத்திக்கோங்க. வீடு வீடா இருந்தாதான் அது ஒரு அழகு. இத பாருங்க, இந்த வீடு உங்களுக்கு மட்டும் தான் ஆபீஸா தெரியுது, வேற யாருக்கும் இங்க ஆபீஸா தெரியல. கௌதம், அது இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். இல்ல சார்.
பேசாம வா. விட்டுருங்க சார், நான் ஏய், போயிடுறேன் போலீஸ் சார். ஃபோன் பண்ணு. சார், வரேன் சரி சார். சார். என்ன சார், பழக்கம்? போலீஸ்லாம் வரேன் சார். வா. போலீஸ்லாம் வரேன் ஏய், சார். சீக்கிரம் போலீஸ் ஃபோன் பண்ணு. விட்டுருங்க சார். விடுடா நீ, ஆ? ஐயோ, என் கையை பிடிச்சு இழுக்கிறாரு. யாராச்சும் காப்பாத்துங்களேன். என் கையை பிடிச்சு இழுக்கிறாரு. சார், விடுங்க சார். ஓகே. டேய். கிளைமேட் சரியான உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எடுத்து நான் கிளம்பி வந்துடுவேன். ஏய் இல்லை இல்லை இல்லை, நான் சும்மா சொன்னேன், எனக்கு தெரியாதா? நீ வேலையெல்லாம் முடி. சரி, ஒழுங்கா சாப்பிட்றியா? சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சூர்யா குத்துப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. இப்போ இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுது. மா நீங்க வரதுக்குள்ள நான் தேறிடுவேம்மா. ஐல் பி டோட்லி ஆல்ரைட். ஓகே? டே, நீ தேரலனாலும் டிம்பிள் உன்னை நல்லா தேத்திடுவா, அது எனக்கு தெரியும். அம்மா நானும் இங்கதாம்மா இருக்கேன், என்னையும் கொஞ்சம் கண்டுக்கோங்க. டே, அவனை டிம்பிள் பாத்துக்குவா, ஒன்னு பூஜா பாத்துக்க மாட்டாளா? கேட்டியா? குவாரி ஒன்று விலைக்கு வருதுப்பா. அது ஒரு 4-5 பேருக்கு நீட்ஸ் இருக்கு. விஷயம் வெளியே தெரியறதுக்குள்ள நான் பேசி அட்வான்ஸ் கொடுத்துடணும்ல. அப்பதானடா நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். அட்வான்ஸ் இன்னைக்கே கொடுக்கணும்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அதான் அப்புறம் பாத்துக்கலாம். அவர் தான் அவர் லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கிறாரு. நீ எதுக்கு ஸ்டாப் பண்ற? இல்ல அது இல்லம்மா, அவனுக்கு இருக்கிற ஹெல்த் மாமா, கண்டிஷன்ல. நான் தான் அவர் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். கிளம்பிட்டேன். நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. அம்மா, சாமி சார போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம்மா? என்னன்னு சொல்றீங்க? அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அவர் என்ன பண்ணாரா? மாமா, பதறாதம்மா. டேய், என்னடா? கொஞ்சம் அமைதியா இருமா. டேய், நான் எப்படிடா அமைதியா இருக்க முடியும்? நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? டேய், உனக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்து என்னன்னு கேட்டா ஏதோ மலப்புன. இவர் வந்து என்னென்னமோ சொல்றாரு. புருஷனோட கையை பிடிச்சிட்டாரு. என்னடி பேசுற? ஏய், என்ன பண்ணுவ பாரு. இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க விசாரிக்க நாங்க இருக்கோம். ஏன் கிழிச்சீங்க? பெருசா விசாரிச்சீங்க. ஏங்க, ஒருத்தர் மூஞ்ச பார்த்து தப்பு செய்யறவரா இல்லையா கண்டுபிடிக்க துப்பு இல்லனா அப்புறம் நீங்களே என்ன போலீஸ்? பொய் புகார் கொடுத்ததுக்கு பணிஞ்சு போய் உள்ள போய் உட்காருவாங்கன்னு நினைச்சியா? முதல்ல இவன் யாருன்னு கேளுங்க, எங்க இருந்து வந்தான்னு கேளுங்க, யார் அனுப்புனாங்கன்னு கேளுங்க.